7th பேஜ் நம்பர் 26. ஆரம் 21 சென்டிமீட்டர் கொண்ட வட்டத்தின் சுற்றளவு காண்க. வட்டத்தோட சுற்றளவு என்னங்க? 2πr. ஃபார்முலா படி போட்டாலும் ஈஸியாக தாங்க இருக்கும். ஃபார்முலா படி போட முடியாது, என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேங்க. ஆரம்னா 7 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுற்றளவுனா 44, பரப்பளவுனா 154. இதுதாங்க ஃபார்முலா மாதிரி. இது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாங்க. இது வட்டத்துக்கு மட்டும் இல்லை, அரை வட்டம், கால் வட்டம், அதே மாதிரி உருளை, கூம்பு, இது எல்லாத்துக்குமே இதே ஃபார்முலா வச்சு நம்ம போட்டலாங்க. அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ வட்டத்தை மட்டும் பார்க்கலாங்க. அங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ, ஒரு வேளை சுற்றளவு கொடுத்தா அது 44ஆல் டிவைட் பண்ணிக்கணும், ஆரம் கொடுத்தா 7ஆல் டிவைட் பண்ணிக்கணும், பரப்பளவு கொடுத்தா 154ஆல் டிவைட் பண்ணிக்கணுங்க. இப்போ ஒரு வேளை ஆரம் கொடுத்துருக்காங்க 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா என்னங்க பண்ணணும்? 7ஆல் டிவைட் பண்ணிக்கணுங்க. ஆரம்னா 7ஆல் டிவைட் பண்ணணும்னு சொன்னோமா, அப்போ என்னங்க 2ன்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஆரத்தை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 14 கிடைக்கும். அதே மாதிரி சுற்றளவையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணுங்க. பரப்பளவை 2 ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணணும். அங்கே நம்ம என்ன வேல்யூ கிடைக்குதோ அதால் மல்டிப்ளை பண்ணிக்கணுங்க. வட்டத்தோட சுற்றளவு, பரப்பளவு அல்லது ஆரம் எது கேட்டாலும் இந்த மெத்தடில் போடலாங்க. ஒரு சம் பார்க்கலாம், உங்களுக்கு புரியுதா பாருங்கள். ஆரம் 21 சென்டிமீட்டர் கொண்ட வட்டத்தின் சுற்றளவு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இங்கே வந்து ஆரம் கொடுத்துட்டாங்க, சுற்றளவு கேட்குறாங்க. ஆரம் 21ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபார்முலாவில் என்னங்க? 7ஆல் டிவைட் பண்ணணும். 21 கேன்சல் பண்ண என்னங்க வரும்? 3 வரும். அப்போ சுற்றளவு ஆல்ரெடி 44 நம்ம வச்சுருக்கோமா, அதை 44 × 3 போட்டால் சுற்றளவு கிடச்சிருங்க. 154 × 3 ஸ்கொயர் போட்டால் பரப்பளவு கிடச்சிரும். கொஷினில் சுற்றளவு மட்டும் தான் கேட்குறாங்க. 44 × 3 நாமும் 12, மீதி 1 இருக்கும், நாமும் 12, 13, 132ன்னு வருது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சரு. இதே மாடலில் இன்னொரு சம் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். 28 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட வட்டத்தின் பரப்பளவு காண்க. மேலே சுற்றளவு போட்டால் இங்கே பரப்பளவு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து விட்டம் கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு வந்து ஆரம் வேணுங்க. அப்போ விட்டத்தை டிவைடட் பை 2 போட்டால் நம்மளுக்கு ஆரம் கிடச்சிருங்க. ஆரம் வந்து 14. மேலே கொடுத்துருக்க ஃபார்முலா என்னங்க? ஆரம்னா 7, சுற்றளவுனா 44, பரப்பளவுனா 154. இங்கே நம்மளுக்கு 14ன்னு ஆரம் இருக்குங்க. அதை டிவைட் பை 7 போட்டால் 2ன்னு வரும். அப்போ இங்கே பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க? 154 × 2 ஸ்கொயர் போட்டால் பரப்பளவு கிடச்சிருங்க. இது மல்டிப்ளை பண்ணி போட்டு 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வரும்னு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. பரப்பளவு கொடுத்துட்டு சுற்றளவு, பரப்பளவு கொடுத்துட்டு ஆரம், இல்லை சுற்றளவு எது கொடுத்தாலும் இந்த மெத்தடில் போடலாம். ஸ்கூல் புக்கில் நிறைய சம் இருக்குங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு தெளிவு கிடைக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்